ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நல்சுவை மசாலாவோட கிச்சன் குவீன் மசாலா யூஸ் பண்ணி ஒரு வெஜ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். பச்சை பட்டாணி கிரேவி. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மசாலா யூஸ் பண்ணி நான் சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க என்னோடய சேனலில் பாருங்கள். நமக்கு கிச்சன் குவீன் மசாலா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 250 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கிச்சன் குவீன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், 80 கிராம் துருவின தேங்காய், தக்காளி சின்ன சின்னதாக ஒரு 4-5 தக்காளிங்க. இது நம்ம தோட்டத்திலேயே வளர்ந்தது, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதுங்க. இன்றைக்கி நான் இரும்பு கடாயில் தாங்க செய்ய போகிறேன். 2 குழிக்கரண்டி எண்ணெய், கொஞ்சம் தாளிப்பு வடகம், அது இல்லைன்னா பரவாயில்லைங்க. நல்ல வடகம் பொரிஞ்சப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்ல பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்துக்கணும். இப்போ நல்ல கலர் மாறிடுச்சுங்க. இப்போது பச்சை பட்டாணி, கட் பண்ணி வச்ச தக்காளி, உப்பு, நம்ம நல்சுவை மசாலாவோட கிச்சன் குவீன் மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுடணுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடணுங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம தேங்காவை அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கணுங்க. இப்போ தேங்காய் விழுது, அது கூடவே எந்த கப்பில் தேங்காய் விழுது சேர்த்துனீங்களோ அதில் 1 கப்பு தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது பச்சை பட்டாணிங்க. நான் சீசன் டைமில் எப்போவுமே பச்சை பட்டாணி வாங்கி சுத்தம் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதை அப்படியே விட்டோம்னா, அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்ல தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம பட்டாணி கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கிச்சன் குவீன் மசாலா வச்சு நல்ல சூடான சாதத்துக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா யம்மியாக இருக்கும். நான் இன்றைக்கி தூய மல்லி அரிசி தாங்க செஞ்சுருக்கேன். கூட வச்சு ஜஸ்ட்டு ஒரு வடகமோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.